1 Peter chapter 5 verse 10. 1 பேதுரு 5:10 But the God of all grace, who hath called us unto his eternal glory by Christ Jesus, after that ye have suffered a while, make you perfect, establish, strengthen, settle you. 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. This is the verse God gave me to share with you today. இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த திருவசனம் இதுதான். It speaks of the Christian life of perfection. பூரணமாகின்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. There is an important thought in this verse. இந்த வசனத்திலே ஒரு முக்கிய குறிப்பு அடங்கி இருக்கிறது. Although we find sub-points in this verse, the primary thought Peter wants to write here is that a God of grace shall make you perfect. பல உட்குறிப்புகள் இதிலே இருந்தாலும் மிக மிக முக்கியப்படுத்தி பேதுரு இதிலே சுட்டிக்காட்டக்கூடிய காரியம் என்னவென்றால், கிருபை பொருந்திய தேவன் தாமே உங்களை பூரணப்படுத்துவாராக. In English Bible we find here make you perfect, make you perfect. ஆங்கில வேதாகமத்திலே கிருபை பொருந்திய தேவன் தாமே உங்களை பூரணமாக்குவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is God's will, wish for his people that they should be perfect. தேவனுடைய விருப்பம் சித்தம் என்னவென்றால் தம்முடைய ஜனங்கள் பூரணர்களாய் இருக்க வேண்டும். His concern and purpose of calling us is to make us perfect. நம்மை அழைத்ததின் நோக்கம், நம்மீது அவர் பரிவு கண்டு நடத்துவதின் நோக்கம் நம்மை பூரணராக்கும்படியே. His eyes are set upon us for one reason, that you and I should become perfect. தேவனுடைய கண்கள் நம்மீது வைக்கப்பட்டிருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான், அது நீங்களும் நானும் பூரணராக இருக்க வேண்டும் என்பதுதான். He allows lots of circumstances in our life to melt us, to mold us and to make us like him. நம்மை உருக்கி உருவாக்கி சீர்படுத்தி தம்மை போல மாற்றும்படியாக பலவிதமான வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அனுபவங்களை அவர் நமக்கு அனுமதிக்கின்றார். That is why you read in the verse here in the middle, after that ye have suffered a while. கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை என்று இங்கே வேதவசனம் சுட்டிக்காட்டுகிறது. That is to say, there is the blessing in disguise of the troubles we endure. அது எதை காட்டுகிறது? வேதனையான சூழ்நிலையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். Our God accomplishes his goal in our life through allowing us to go in troubles. பாடுகளின் வழியே நாம் கடந்து செல்ல நம்மை அனுபவித்து தேவாதி தேவன் தம்முடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். One of the reasons of calling you today to this meeting is to point out that we should grow into the maturity of the fullness of Jesus Christ. இன்றைய கூட்டத்திற்கு உங்களை வரும்படியாக அழைத்ததனுடைய நோக்கங்களிலே ஒன்று, கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த தேர்ச்சி பெற்ற பூரண அளவிற்கு நாமும் வளர வேண்டும் என்பதை முக்கியப்படுத்துவதற்காகவே. We are always satisfied with the size of our congregation. நாம் எப்பொழுதும் நம்முடைய சபையாருடைய எண்ணிக்கையை நினைத்து பெரிய எண்ணிக்கை என்று திருப்தி படுகிறோம். We are happy because we have many branches. நமக்கு அநேக கிளைச்சபைகள் இருக்கின்றன என்று நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். All over the world. உலகமெங்கிலும், இந்தியா முழுவதும். Let that be on one side. இப்படிப்பட்ட மேன்மைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். But we are concerned today how God wants us to go deep into
the maturity of Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தேர்ச்சி பெற்ற அனுபவத்திற்குள் நிலைக்குள் நாம் எப்படி இன்னும் ஆழமாய் முன்னேற வேண்டும் என்பதை தேவன் என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறார். So the Holy Spirit actually worked in my heart to point out to you today that I should become perfect. பரிசுத்த ஆவியானவர் நீங்களும் நானும் பூரணமாக வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றார். English you find make you perfect, in Tamil you find சீர்படுத்தி. ஆங்கிலத்திலே உங்களை பூரணமாக்குவாராக என்ற வார்த்தையும் தமிழிலே சீர்படுத்தி என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Both are right. இவைகள் இரண்டுமே சரியான வார்த்தைகள் தான். As I read this verse over and over, இந்த குறிப்பிட்ட வசனத்தை நான் பலமுறை திரும்ப திரும்ப படித்த பொழுது I am able to see the delightful inheritance God has for us. தேவன் நமக்காக வைத்திருக்கின்ற மகிழ்ச்சியான சுதந்திரத்தை என்னால் காண முடிகிறது. And also could see the divine image He wants to perform in our life. அதே வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உருவாக்க விரும்புகின்ற தெய்வீக சுபாவத்தையும் சாயலையும் என்னால் காண முடிகிறது. Read it again. You will find the different kinds of inspiration in Christian life. மீண்டுமாக அந்த வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மை உற்சாகப்படுத்தி நடத்துகின்ற பலவிதமானவற்றை நாம் காண முடிகிறது. You will understand as I just explained to you. ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு விவரித்து செல்லும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். Now listen the 10th verse again. 10வது வசனத்தை மீண்டுமாக பார்ப்போம். But the God of all grace who hath called us in unto his eternal glory by Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. Eternal glory. நாம் இங்கே பார்க்கின்றோம் நித்திய மகிமை. That's what I said, delightful inheritance. அதைத்தான் நான் மகிழ்ச்சியான சுதந்திரம் என்று சொன்னேன். The glory that is to be understood by us is actually the presence of God in heaven. மகிமை என்று நாம் சொல்லக்கூடியது என்னவென்றால் பரலோகத்தில் இருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய திருப்பிரசன்னமே. Here we are able to see only the drops in the ocean. இங்கே இந்த பூமியிலே நாம் பார்க்கக்கூடியதெல்லாம் சமுத்திரத்தின் சில துளிகளே. This is a foretaste of heaven's bliss. வர இருக்கின்ற பரலோக பேரின்பத்தினுடைய முன் ருசி அவ்வளவுதான். But the eternal glory is our privilege of being with God forever. நித்திய மகிமை எது? தேவாதி தேவனோடு என்றென்றும் சதா காலமும் முடிவே இல்லாமல் வாழ்வதுதான். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. And so don't forget that our God has got a purpose in our life, in calling us, in saving us, in anointing us, and bringing us into the membership of a church. நம்மை அழைத்து ரட்சித்து அபிஷேகித்து தம்முடைய திருச்சபையில் அங்கம் வகிப்பதிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை ஒருபொழுதும் மறந்துவிட வேண்டாம். Earthly blessings are not very important. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவ்வளவு முக்கியமானவைகள். I don't say we should not have it. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருப்பது தவறு என்று சொல்லவில்லை. Some people stress much only the earthly benefits. ஒரு சிலர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மிக மிக முக்கியப்படுத்துகிறார்கள். You will have house, உங்களுக்கு வீடு உண்டு, you will have car, உங்களுக்கு கார் கிடைக்கும், you will have land, உங்களுக்கு வீடு கிடைக்கும், you will have நிலம் கிடைக்கும், buildings, உங்களுக்கு நல்ல கட்டடம் கட்ட முடியும். all these are true, we need. இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமான ஆசீர்வாதங்கள் தான். But our God adds all these blessings to us along with the spiritual. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை முக்கியப்படுத்தி அவைகளை தாராளமாய் கொடுக்கின்ற தேவன் இவைகளையும் சேர்த்தே வாரி வழங்குகிறார். All things shall be added unto you, Jesus said. இயேசு சொன்னார், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். So to concentrate on the subject of those things which are added to us is not very serious. ஆகவே கூட கொடுக்கப்படும் என்கின்ற சின்ன சின்ன பொருட்கள் இருக்கிற பட்டியலை நாம் எடுத்து வைத்துக் கொண்டு அதுதான் மிக முக்கியமானது என்று நாம் மாற்றிவிடக் கூடாது. What we want today is
to reach the eternal glory. இன்று நம்முடைய நோக்கம் என்ன? நித்திய மகிமையை நாம் சென்றடைய வேண்டும். I'm not able to comprehend with my brain even now how that eternal glory would be. இத்தனை ஆண்டுகளாக வேதத்தை படித்தும் கூட இந்த நித்திய மகிமை எப்படி இருக்கும் என்கின்ற அந்த மகத்துவத்தை என்னுடைய மூளை அறிவினால் என்னால் கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. If you have found out something, please tell me. I am prepared to hear it. ஒருவேளை நித்திய மகிமையை குறித்து எல்லாம் எனக்கு அத்துப்படி பாஸ்டர் என்று உங்களுக்கு பெரிய அனுபவங்கள் இருந்தால் நீங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ளலாம். Every day I am thinking and worshipping. What I have known is only a fraction of the glory of God. ஒவ்வொரு நாளும் இந்த மகத்துவ தெய்வத்தை நான் ஆராதிக்கின்றேன், நான் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறேன். ஆகிலும் இத்தனை நீண்ட நெடும் ஆண்டுகள் கடந்த பிறகும் அவருடைய நித்திய மகிமையை குறித்து நான் அறிந்தது சொற்பமே. 2 Peter chapter 1 verse 17 Peter writes. 2 பேதுரு 1:17 பேதுரு எழுதுகிறார். 16th verse last portion, but we were eyewitnesses of his majesty. அவருடைய மகத்துவத்தை நாங்கள் கண்ணார கண்டோம். And in 17th verse you find he received from God the Father honor and glory when there came such a voice to him from the excellent glory. This is my beloved Son in whom I am well pleased. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது. Listen, கவனியுங்கள். I read it yesterday, something new actually. நேற்று இதை நான் படித்த பொழுது புத்தம் புதியதாய் இருந்தது. When Peter, John and James were with Jesus on the Mount of Transfiguration, பேதுருவும் யோவானும் யாக்கோவும் மறுரூப மலையுச்சியிலே இயேசுவோடு இருந்த வேளையில் they heard a voice from heaven, this is my beloved Son in whom I am well pleased. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என் நேசகுமாரன், இவரிடத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று அந்த குரல் அசரீரியாய் சொன்னது. And about which Peter says we were eyewitnesses of his majesty. அவருடைய மகத்துவத்திற்கு நாங்கள் அந்த மகத்துவத்தை கண்ணார கண்டோம் என்று பேதுரு எழுதுகிறார். While explaining that, Peter says, அதை விவரித்து சொல்லும் பொழுது பேதுரு எழுதுகிறார், glory when there came such a voice to him from the excellent glory. That is to say, the voice came from a place, not only from the person. அந்த சத்தம் ஒரு இடத்திலிருந்து வரும் பொழுது ஒரு நபரிடத்திலிருந்து வந்தவராக மட்டுமல்ல ஒரு இடத்திலிருந்து வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Read that 17th verse in Tamil. 17வது வசனத்திலே சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி. Do you understand me? நான் சொல்வது புரிகிறதா? The voice usually we think came from a person. பொதுவாக ஒரு சத்தம் ஒருவரிடத்திலிருந்து வருகிறது என்று நாம் நினைக்கின்றோம். True. உண்மைதான். This is my beloved Son in whom I am well pleased, Father said. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று பிதாவாகிய தேவன் சொன்னார். We only think about the Father and Father alone. பிதாவை மட்டுமே அந்த வேளையிலே நாம் நினைக்கின்றோம். But here when Peter says, ஆனால் இங்கே பேதுரு எழுதுகிறார், it's not only the Father, he was able to just comprehend a bit of that place of the excellent glory. குரல் வந்த பிதாவினே மட்டுமல்ல, எந்த இடத்திலிருந்து சத்தம் வந்ததோ அந்த உன்னதமான மகிமையின் இடத்தையும் பேதுரு சற்று புரிந்து கொண்டார். A small word here, there came such a voice to him from, not the word from the excellent glory. என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அந்த இடத்தில் மகிமையிலிருந்து உண்டானது. That only tells us that the place where our Father is. அது நம்முடைய பரமபிதா இருக்கும் இடம் எப்படிப்பட்ட இடம் என்று கொஞ்சம் அடையாளம் காட்டுகிறது. That is the eternal glory. அதுதான் நித்திய மகிமை. That is the excellent glory. அதுதான் மகத்துவமான மகிமை. Brethren, சகோதரரே, sisters, சகோதரிகளே, we are called to inherit that eternal glory. Remember, அந்த மகத்துவமான நித்திய மகிமையை சுதந்தரிக்கும்படியாக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். there is one translator of the New Testament by name Knox, Ronald Knox.
ரொனால்ட் நாக்ஸ் என்பவர் புதிய ஏற்பாட்டை இப்படியாய் மொழிபெயர்த்திருக்கிறார். He speaks about that place. அவர் அந்த இடத்தை இப்படியாக விவரித்து சொல்லுகிறார். That came out of this splendor which dazzles human eyes, which dazzles human eyes. மனிதனுடைய கண்களை அப்படியே குருடாக்கக்கூடிய அளவிற்கு ஜொலிக்கக்கூடிய ஒரு இடம். If only we could capture a vision of the heavenly glory, eternal glory, the excellent glory that would dazzle our eyes, we would say to the world, get thee behind me, said. அந்த நித்திய மகிமையை, அந்த நித்திய மகிமையான மகத்துவத்தை, அங்கிருந்து புறப்பட்டு வருகின்ற அந்த பேரொளியின் மகத்துவத்தை, கண்களையே அப்படியே குருடாக்கக்கூடிய அளவுக்கு ஜொலிக்கக்கூடிய மகிமையை நம்முடைய மனம் சற்று புரிந்து கொள்ளும் என்றால் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் குப்பை என்று தள்ளிவிடுவோம். That's what the scripture says, at his right hand there are pleasures forevermore. அதைத்தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவருடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பங்கள் உண்டு என்று. The place which we are going to inherit, the delightful inheritance, I mean, நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மகிழ்ச்சியான சுதந்திரம் is the place of the bride of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டியின் ஸ்தலம் அது. It is a place where we are going to dwell forever and ever. நாம் அங்கே நித்திய காலமாக வாழ்ந்திருக்கும் ஒரு அற்புதமான இடம். It's actually the great light, where we cannot approach unto. ஒருவரும் சேரக்கூடாத ஒளி என்கின்ற அந்த ஆச்சரியமான ஒளியினால் நிரப்பப்பட்டிருக்கும் இடம். Our God dwells in the place where no man can approach unto. ஒரு மனிதனும் நெருங்கக்கூடாத, சேரக்கூடாத அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒளியிலே நம்முடைய பரமபிதா இருக்கின்றார். To that place you are going to inherit. அந்த இடத்திற்கு நீங்கள் சென்று அதை சுதந்தரித்துக் கொள்ள I போகிறீர்கள். am going to be there. நான் அங்கே இருக்க போகின்றேன். You are going to be there. நீங்கள் அங்கே இருக்க போகிறீர்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை That உண்டாகட்டும். is called Zion. That is called bride. அதுதான் சீயோன், அதுதான் மணவாட்டியினுடைய இடம். And that is given to the overcomers of sins. யாரெல்லாம் பாவத்தை ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த இடம் கொடுக்கப்படும். Our Lord Jesus said, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு to சொன்னார், him that overcometh as also I overcame, I shall grant him to sit by my right hand, as my Father has given to me. நான் ஜெயம் கொண்டது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் அங்கே அமரும்படியாக என் பிதாவானவர் அருள் செய்திருக்கின்றார். How many of you like to sit by the right side of Jesus Christ? எத்தனை பேர் இயேசுவினுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்க விரும்புகிறீர்கள்? Glory to God. Hallelujah. Today some people like to sit by the side of great men of this world. உலகத்தின் பெரிய மனிதர்கள் பக்கத்துல ஒரு சீட்டு கிடைக்காதா போய் ஒட்டிக்கலாம் என்று எத்தனை பேர் Somebody துடிக்கிறார்கள். likes to sit by the side of prime minister, by the பிரதம side of மந்திரிக்கு அருகாமையில ஒரு சீட்டு கிடைக்காதா என்று விரும்புகிறார்கள். some earthly ministers, பூமியில் இருக்கக்கூடிய மந்திரிகளுக்கு பக்கத்துல உட்கார முடியாதா? politicians. அரசியல்வாதிகள் பெருந்தலைவர் பக்கத்துல I உட்கார heard முடியாதா? some people telling, I was just behind him. சில பேர் நீ கவனிச்சீங்களா, பாத்தீங்களா, நான் தலைவருக்கு பின்னாடியே நின்னுட்டு இருந்தேங்க. Brethren, சகோதரரே, you and I are going to sit by the right side of Jesus Christ. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய வலது வாரிசத்திலே அமர்ந்திருக்க போகிறோம். One condition, ஒரே ஒரு நிபந்தனை. to him that overcometh as I overcame, Jesus said. இயேசு சொன்னார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடே உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. It is not for all people who call themselves Christians. கிறிஸ்தவன் என்று தன்னை அழைத்துக் கொள்ளக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த ஸ்லாக்கியம் கிடைக்க போவதில்லை. Only overcoming people. யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்கள் மட்டும் அதை பெறுவார்கள். We shall have the crown of life. We shall have the crown of righteousness and so on. நமக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும், நீதியின் கிரீடம் கொடுக்கப்படும், எத்தனையோ பலன்கள் கொடுக்கப்படும். All glory to God. எல்லா மகிமையும் தேவனுக்கே சொந்தமாகட்டும். I thought for a while, few minutes yesterday, the delightful inheritance which we are going to get.
நாம் சுதந்திரித்துக் கொள்ளப் போகின்ற இந்த மகிழ்ச்சியான சுதந்திரத்தை குறித்து நேற்றைய தினம் சற்று நேரம் நான் தியானித்தேன். Paul writes 1 Thessalonians chapter 2 1 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார் in verse 12. 12வது வசனம், We are called to walk worthy of God who hath called us unto the kingdom, unto his kingdom and glory, unto his kingdom and glory. அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் என்று நம்மை அழைத்த அவருடைய அழைப்புக்கு பாத்திரராய் நடக்க வேண்டும். So it's not only just overwhelmed with the joy, but you have to walk worthy. நமக்கு மிகப்பெரிய மகிமையான சுதந்திரம் கிடைக்க போகிறதே என்று சந்தோஷப்பட்டு கொண்டு சும்மா இருப்பதல்ல, இவ்வளவு பெரிய சுதந்திரத்தை தேவன் தருகிறாரே என்று பாத்திரராய் நடக்க வேண்டும். That glory, when I further thought, அந்த மகிமையை குறித்து நான் தொடர்ந்து தியானித்த பொழுது, it was the glory on the face of our Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தில் பிரதிபலித்த மகிமை அது. There is a verse in 2 Thessalonians chapter 2 verse 14. 2 தெசலோனிக்கே 2:14, that how God has called us to salvation through the gospel. சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிப்பை பெறும்படியாக நம்முடைய தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். What for? எதற்காக? Supposing I ask you a question, you are called to salvation through the gospel. What for? சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிப்பை பெறும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக? You will surely say to escape hell. நீங்கள் நிச்சயமாய் சொல்லுவீர்கள், நரக தண்டனைக்கு தப்புவதற்காக. I don't want to go to hell. Thank God for gospel. Thank God for salvation. அப்பா, நரகத்துக்கு தப்புன நல்ல வேளை ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இப்பொழுது தப்பிவிட்டேன். That is not the goal. That is not the object. நரகத்திற்கு தப்புவது மட்டும் நம்முடைய முக்கிய நோக்கம் அல்ல. Read in Tamil 2 Thessalonians chapter 2:14. 2 தெசலோனிக்கே 2:14, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக, மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஹல்லேலூயா. So we are called to salvation through the gospel to obtain the glory on the face of Jesus Christ. சுவிசேஷத்தினாலே ரட்சிப்பை அடைந்து மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. This is only the first thought for you. முதலாவது குறிப்பை சற்று உங்களுக்கு விவரித்து சொன்னேன். God laid in my heart the burden to speak to you these three things. இந்த மூன்று குறிப்புகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் என்னுடைய உள்ளத்திலே ஆலோசனையை கொடுத்தார். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. As you read further, நீங்கள் தொடர்ந்து படிக்கும் பொழுது, this is the most important integral part of the message. இந்த செய்தியினுடைய மிக முக்கியமான கருப்பொருள் இது. Listen. He has called us to the eternal glory by Christ Jesus, that he may make you perfect, establish, strengthen, settle you. நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. That is actually the divine image. அதுதான் தெய்வீக சாயல். If you want to get into the delightful inheritance, you must have the divine image. மகிழ்ச்சியான சுதந்திரத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமென்றால் தெய்வீக சாயல் உங்களில் இருக்க வேண்டும். You may ask me, what is the divine image? தெய்வீக சாயல் என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். All these aspects have to be included in that divine image. இந்த அம்சங்கள் எல்லாம் தெய்வீக சாயலுக்குள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். Perfect, make you perfect, சீர்படுத்தி, establish, strengthen, settle. சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவாராக. All this put together, I would say, the image of Jesus. இவர்கள் அத்தனையும் ஒருங்கிணைத்து ஒன்றை உருவாக்குவோம் என்றால் அதுதான் தேவ சாயல். As you read this amplified,
you don't only find 4, but you find 5. விசேஷித்த விரிவாக்க மொழிபெயர்ப்பை படிக்கும் பொழுது 4 அம்சங்களை அல்ல 5 அம்சங்களை இந்த பகுதியிலே காண முடிகிறது. I will read it to you. அதை நாங்கள் படிக்கின்றோம். After ye have suffered a little while, the God of all grace, who imparts all blessing and favor, who has called you to eternal glory in Christ Jesus, will himself complete. Note here, the first thing is complete. முதலாவது நிறைவாக்குவார். Then again, make you what you ought to be. நீங்கள் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்டவராய் மாற்றுவார். That's the one added thing. அதுதான் சிறப்பாய் சேர்க்கப்பட்ட. Establish, that's there. உங்களை ஸ்திரப்படுத்தி தமிழில் இருக்கப்பட்ட. Strengthen, that is there. பலப்படுத்தி Settle you there. நிலை நிறுத்துவார். So it's not 4, it's actually 5. ஆகவே 4 அம்சங்கள் மட்டுமல்ல 5 அம்சங்கள் இதில் இருக்கிறது. The image of God or Jesus is தேவ சாயல், divine image. இயேசுவின் தெய்வீக சாயல் என்று சொல்லும் பொழுது You should be complete, number 1. முதலாவதாக நீங்கள் நிறைவு பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். You should be made as what you ought to be. எதற்காக உருவாக்கப்பட்டீர்களோ அந்த நிலையை அடைய வேண்டும். Then you should be established and ground you securely. ஸ்திரப்படுத்தி அசையாதபடி நன்றாய் ஸ்திரமாய் இருக்க வேண்டும். Then you should be strengthened. அதன் பிறகு பலப்படுத்தப்பட வேண்டும். Then settle. அதன் பிறகு நிலை நிறுத்த வேண்டும். Brethren, சகோதரரே, don't think all words are the same. எல்லா வார்த்தைகளும் ஏதோ ஒரே கருத்தை தான் சொல்லுகின்றன என்று நினைத்து When I விட. read the Bible, I would like to sit down for long hours, meditate and take bit of it, bit. நான் வேதாகமத்தை படிக்கும் பொழுது அமர்ந்து வசனத்தை எடுத்து பகுதி பகுதியாய் அணுவாய் பார்ப்பேன். Then only it gives me joy and blessing. அதன் பிறகுதான் என் ஆத்துமாவிலே மகிழ்ச்சியும் அனைவருக்கும் ஆசீர்வாதமான தேவ செய்தியும் வரும். The first thing is divine image. இந்த தெய்வீக சாயலிலே முதலாவது அம்சம். You take the Tamil version or English version, whatever it may be. தமிழ் மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பு எதை When I வேண்டுமானாலும் say make you perfect, let the Tamil version be taken, please. ஆங்கிலத்திலே perfect என்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது தமிழிலே சீர்படுத்தி Perfect, சீர்படுத்தி. That's a wonderful word. சீர்படுத்தி. அந்த வார்த்தை அருமையான வார்த்தை. Our God wants to set right everything in our life to have the full divine image. முழுமையான தேவ சாயலை நம்மில் உருவாக்க தேவன் முதலாவது நம் வாழ்க்கையை சீர்படுத்த விரும்புகிறார். It means our life is to be made worthy or preparation for his meeting. அவருடைய பயன்படுத்துதலுக்கு நம்முடைய வாழ்க்கையை அவர் தயார் செய்ய வேண்டும், பாத்திரமாய் மாற்ற வேண்டும், அவரை சந்திக்க ஆயத்தமாக்கப்பட வேண்டும். That is what I call divine image. அதைத்தான் நான் தேவ சாயல் என்று அழைக்கின்றேன். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. May the Lord give us grace today to attain that completeness. அந்த நிறைவை நாம் அடையும்படியாக தேவன் தாமே இன்று நமக்கு கிருபை தருவாராக. 1 or 2 cross reference I give you to understand the word. இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அப்பொழுது இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். To be complete, to be perfect, to set right, as you say in Tamil, சீர்படுத்தி நிறைவான ஒரு நிலைக்கு பூரணமாகும்படியாக. Turn to Jeremiah, please. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம், chapter 35. 35வது அதிகாரம். And I read to you verse 15. எரேமியா 35:15. A lot of verses, I don't take all verses. எல்லா வசனத்தையும் மேற்கோள் காட்டவில்லை. எரேமியா 35:15. 35 Tamil, please read Tamil 35:15. எரேமியா 35:15. Everybody listen. நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி
தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரெல்லாம் நான் உங்களிடத்திற்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். Chapter 7, Jeremiah. எரேமியா 7ஆம் அதிகாரம். We'll read 5 to 7. 5 to 7. 5 முதல் 7 வரையில் உள்ள வசனங்களை நாங்கள் படிக்கின்றோம். Read third verse first. Thus says the Lord of hosts, the God of Israel, amend your ways and your doings, and I will cause you to dwell in this place. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். சீர்படுத்துங்கள். அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். What is that சீர்படுத்துங்கள்? இங்கே சீர்படுத்துங்கள் என்று சொல்லுகிறாரே, எதை சீர்படுத்துவது? Read now from verse 5. 5 முதல் இருக்கக்கூடிய வசனங்களை தொடர்ந்து படியுங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி. Note that. நன்றாய் சீர்படுத்தி. நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து. Execute right judgment. பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும். Oppress not the stranger, fatherless. குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும். உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களேயாகில். Neither walk after other gods to hurt you. Then அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். Now follow me very carefully. கவனியுங்கள். In both of these two contexts, எரேமியாவின் இந்த 2 இடங்களிலும் there's one important point. ஒரு முக்கிய குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. When you want to amend or set right or make you perfect, you should find out that strange God in you. சீர்படுத்தும்படியாக, அதை பூரணப்படுத்தும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார் என்ற வேளையில் உங்களுக்குள் இருக்கிற அந்த அந்நிய தேவன் எது என்பதை கண்டுகொள்ள வேண்டும். In both of these contexts, the prophet writes, you must deal with that strange God in order to become perfect. 2 இடங்களிலுமே தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொல்லுகிறார், நீங்கள் சீர்பட வேண்டும் என்றால் அந்நிய தெய்வத்தை நீங்கள் கண்டுபிடித்து அதை விலக்க வேண்டும். Now many of you thinking we are not worshiping any strange God. Who are we? அநேகர் இப்பொழுது மனதில் நினைக்கிறார்கள், நாங்க எந்த அந்நிய தெய்வத்தை இப்ப வணங்குகிறோம்? We are worshiping God, we are worshiping Jesus. Is there any strange God for me? இயேசு தெய்வத்தை தான் நான் வணங்குகிறேன், எனக்கு அந்நிய தெய்வம் என்ற தெய்வங்கள் உண்டோ? There are. அந்நிய தெய்வங்கள் என்று. In the lives of the believers there are some strange gods. விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே அந்நிய தேவர்கள் என்று சில உண்டு. What is that strange God? இந்த அந்நிய தேவர்கள் என்றால் எவை? That God which had taken the place of real God. உண்மையான தெய்வத்திற்குரிய இடத்தை, ஸ்தானத்தை, முக்கியத்துவத்தை எந்த பொருள் உறவு தன் பக்கமாய் இழுத்து கொண்டதோ அதுதான் அந்நிய தெய்வம். In the lives of believers today there are idols. விசுவாசிகளின் வாழ்க்கையிலே இன்று விக்கிரகங்கள் இருக்கின்றன. We may worship God. நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். We may clap our hands. கரங்களை தட்டி பாடலாம். We may lift up our hands. கரங்களை உயர்த்தியும் துதிக்கலாம். We may sing aloud. சத்தமாய் பாடலாம். You may close your eyes. கண்களை மூடி தியானிக்கலாம். You may be filled with the Holy Ghost. பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கலாம். You may talk in tongues. அந்நிய பாஷையிலே பேசலாம். You may move this side and that side. இந்த பக்கம் அந்த பக்கம் அசையலாம். God only knows in the heart of heart the small strange God. உள்ளத்தின் ஆழத்திலே அந்நிய தெய்வம் குடிகொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் அதை பார்க்கின்றன. That cannot be visible even by bypass surgery. பைபாஸ் சர்ஜரி, இருதய அறுவை சிகிச்சை செய்து உள்ள தேடி தேடி அலசி பார்த்தாலும் அந்நிய தெய்வத்தை எடுக்க முடியாது. Only that man, that woman knows. That's all. அந்த மனுஷன், அந்த மனுஷி, உங்களுக்கு தான் தெரியும் அந்நிய தெய்வம் எதுவென்று. That's the greatest love, great love. You are set on the thing, you are set on the person. நீங்கள் ஒரு பொருளின் மீது, ஒரு உறவின் மீது, ஒரு நபரின் மீது உங்கள் அன்பை வைத்து விட்டீர்கள், அதுதான் அந்நிய தெய்வம். That takes time to find out.
அதை கண்டுபிடிப்பதற்கு சற்று நேரம் Even in a meeting like this, you cannot find out. இப்படிப்பட்ட கூட்டத்திலும் அதை எளிதிலே கண்டுபிடிக்க We would முடியும். only sing, and they're happy, and then finally say, meeting was very excellent today. It was very fine today. நீங்கள் நன்றாய் பாடுவீர்கள், சந்தோஷப்படுவீர்கள், கூட்டம் முடிந்தவர் சொல்வீர்கள், எவ்வளவு அருமையான கூட்டம் என்பீர்கள். But there is one small God inside you. ஆனால் உங்கள் உள்ளத்திலே ஒரு குட்டி தேவதை குடிகொண்டிருக்கிறது. Young man, வாலிபனே, there is a small God in you. உனக்குள்ளே ஒரு குட்டி தேவதை குடிகொண்டிருக்கிறது. Lady, there is a small God in you. சகோதரியே, உனக்குள்ளே ஒரு குட்டி அந்நிய தேவன் இருக்கிறது. You alone know it, nobody else will know it. வேறு யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். When you open your eyes, கண்ணை திறந்தால் God comes before you. அந்த அந்நிய தெய்வம் தான் கண்ணுக்கு When you முன்னாடி. go to sleep, that God is there. படுக்கைக்கு சென்றால் அங்கே கூடவே அந்நிய தெய்வம் When you are வருகிறது. alone somewhere, that God is troubling you. தனிமையாய் இருக்கும் பொழுது மனதெல்லாம் அந்த அந்நிய தெய்வத்தின் மேலேயே இருக்கிறது. Suddenly when you wake up your eyes in the midnight also, நள்ளிரவிலே திடீரென்று கண் விழித்த வேளையிலும் கூட that strange God will come and stand before you. அந்த அந்நிய தெய்வம் அருகாமையில் இருக்கும். அந்த குட்டி சாத்தான். குட்டி சாத்தான். That's a correct word. That's a kutti satan. That's a குட்டி சாத்தான், லிட்டில் டெவில். little devil. That's the strange God in you. அந்த குட்டி சாத்தான் அந்நிய தெய்வம் It's a great hindrance for your perfection. உங்களுடைய நிறைவாக்கப்படுதலுக்கு, சீர்படுதலுக்கு அது மிகப்பெரிய தடை. Unless you spend some time, search your heart and do away with it, you cannot overcome. நீங்கள் நேரம் எடுத்து உங்களுடைய இருதயத்தை நன்றாய் ஆராய்ந்து பார்த்தால் ஒழிய அதை கண்டுகொள்ளவும் முடியாது. கண்டுகொண்ட பிறகு அதை கட்டாயம் எடுத்து வீசவும் முடியாது. In these two contexts also you find that when you actually set right your life, make you complete, you will inherit the promised land. இந்த இரண்டு வசனங்களையும் படிக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்தும் பொழுது உங்களுக்காய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலம் கொடுக்கப்படும். The place that is promised for us is not Canaan here, but heavenly Canaan. நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இடம் கானான் தேசம் அல்ல, பரலோக கானானே. Glory be to God. ஹalleluya. We have to find out, please. நாம் அந்த அந்நிய தெய்வம் எது என்பதை கண்டுபிடிக்க The வேண்டும். Holy Spirit speaks to you today. என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். Glory to God. அதற்கு ஸ்தோத்திரம். You know, on the Mount of after the incident of the transfiguration, Mount of மறுரூப transfiguration, மலையிலே இயேசுவும் சீஷர்களும் இருந்த வேளையிலே when they saw also Moses, Elijah there, மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே கூட பேசுகிறதாக சீஷர்கள் கண்டபொழுது the disciples asked a question. அங்கே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேள்வி கேட்டார்கள். Lord, ஆண்டவரே, it is said that Elijah should come and set right, சீர்படுத்துவான். எலியா முன்பாக வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And Jesus said, இயேசு சொன்னார், yes, Elijah had come. ஆம், எலியா வந்தது மெய்தான். And they understood it was John the Baptist. யோவான் ஸ்நானன் என்று அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். John the Baptist came as a forerunner to Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக யோவான் ஸ்நானன் வந்தார். What for? இதற்காக To set right, to make them complete. சீர்படுத்தும்படியாக, அவருடைய வாழ்க்கையை நிறைவாக்கும்படியாக. Jesus said that இயேசு அதை சொன்னார். when John the Baptist was here on this earth, before Jesus came, இயேசு வருவதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் இந்த பூமியிலே இருந்தார். he was talking to the people as to what they should do and what they should not do. அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எவைகளை செய்யக்கூடாது என்று யோவான் ஸ்நானகன் அவர்களுக்கு புத்திமதி சொன்னார். Common people came to him. பொதுமக்கள் வந்தார்கள். Publicans came to him. ஆயக்காரர்கள் வந்தார்கள். Soldiers came to him. போர்ச்சேவகர்கள் வந்தார்கள். And to each group he gave a command. ஒவ்வொரு குழுவினருக்கும் தெளிவான கட்டளையை யோவான் ஸ்நானகன் To கொடுத்தார். the public people he said, ஆயக்காரர்களை பார்த்து சொன்னார், if you have 2 coats, give one to another. உங்களுக்கு 2 ஆடைகள் இருக்கும் என்றால் ஆடை இல்லாதவனுக்கு ஒன்றை கொடுங்கள். When the publican asked what must we do, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆயக்காரர்கள் கேட்டபொழுது, don't exact more than that is a point. வசூலிக்க வேண்டிய வரி அளவுக்கு மேல் அதிகமாக வசூலிக்காதிருங்கள். When the soldiers asked a question, what must we do? சேவகர்கள் கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Do no harm to the innocent. குற்றமில்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுமை செய்யாதிருங்கள். That is to say that Elijah, the forerunner to Jesus,
John the Baptist came to the world to set right. இயேசுவுக்கு முன்னோடியாகிய எலியா, யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்திற்கு வந்து காரியங்களை சீர்படுத்தினார். That is to say, what they should do, what they should not do. என்ன அவர்கள் செய்ய வேண்டும், எதை அவர்கள் செய்யக்கூடாது. You must know the meaning. சீர்படுத்துதல் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். You must know the meaning of this word to make you perfect, to set right your life. If you sit quietly in God's presence, தேவ பிரசன்னத்திலே தனியாய் அமைதியாய் the அமர்ந்திருப்ப whispering voice of Jesus you will hear. இயேசுவினுடைய அமர்ந்த மெல்லிய குரல் He will deal with the innermost being of your life. உங்கள் வாழ்க்கையின் ஆழத்திற்குள் கிடக்கின்றவைகளை அவர் உங்களுக்கு அடையாளம் காட்டுவார். Not the external things that seem to be sin, வெளியரங்கமாக பாவம் போல தோன்றுகிறவைகளை மட்டுமல்ல, but the interior things down in the heart of your life. You only know God deals with that. உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்திலே ஆழத்திலே கிடந்து உங்களை தவறாக வழிநடத்துகிற அவைகளை அவர் சுட்டிக்காட்டுவார். Other சீர்படுத்த, you must set right it. அவர் சுட்டிக்காட்டும் பொழுது நீங்கள் அதை சீர்படுத்த வேண்டும். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Idolatry, injustice, if you find, do away with it. விக்கிரக ஆராதனையை விட்டொழியுங்கள். அநியாய காரியமா கிட்டவே போகாதிருங்கள். Number 2 here in the image, God இங்கே divine image. தேவ சாயலை குறித்த இரண்டாவது காரியம், Although you don't find it here in the main book, இங்கே பார்க்காவிட்டாலும் make you what you ought to be. நீங்கள் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்டவராய் உங்களை மாற்றுவார். Divine image is to make you what you ought to be. தெய்வீக சாயல் என்பது நீங்கள் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்படிப்பட்டவராய் உங்களை மாற்றுவது. I give you illustration to understand. இதை நீங்கள் புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். For example, when you read the life of Saul, who became Paul. பவுலாக மாறிய சவுலினுடைய வாழ்க்கையை உதாரணமாக In the எடுத்துக்கொள்வோம். 9th chapter Acts, the first verse will tell you. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, He was breathing out slaughter and threatenings to the disciples of the Lord. ஆண்டவருடைய சீஷர்களை அவன் பயமுறுத்தி கொண்டிருந்தான். So the very thought of Saul, Christians were afraid. சவுல் என்றாலே கிறிஸ்தவர்கள் நடுநடுங்குவார்கள். And he went into houses and pulled them out Christians. அவன் வீடுகளுக்குள் நுழைந்து கிறிஸ்தவர்களை கட்டி வெளியே தண்டிக்கும்படியாய் இழுத்து Bible வருவான். says he made a havoc in the early church. சபையை அவன் பாழ்படுத்தினான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. The Lord met him. கர்த்தர் அவனை சந்தித்தார். I am not telling the story now. இப்பொழுது எல்லாவற்றையும் விவரித்து சொல்ல போவதில்லை. But when the Lord wanted to make him somebody, தேவன் அவனை ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த பொழுது he called Ananias to go over there. சவுலை சந்திக்கும்படியாக அனனியா என்கின்ற சீஷனை அழைத்தார். Sometimes you yourself said within you, why am I living on this earth? சில வேளைகளில் நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டீர்கள், ஏன் தான் இந்த உலகத்தில் உயிரோடு I இருக்கிறேன், am useless. நான் எதற்கும் பிரயோஜனமில்லை, I am just coming and going, ஏதோ வந்து போயிட்டு இருக்கேன், அவ்வளவுதான், eating and drinking, ஏதோ சாப்பிடுறேன், குடிக்கிறேன், praying and reading. ஜெபிக்கிறேன், வாசிக்கிறேன், What's the use? என்ன பிரயோஜனம்? You must know how you should be, not how you are. நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள் என்பதல்ல, எப்படிப்பட்டவர்களாய் இருக்க போகிறீர்கள் அது முக்கியம். When God wants to make you what you should be, you yield yourself. நீங்கள் எப்படிப்பட்டவராய் மாற வேண்டும் என்று தேவன் நினைத்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரோ அப்படிப்பட்டவராய் தேவன் உங்களை மாற்ற விரும்பும் பொழுது அதற்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். Another illustration. இன்னொரு உதாரணம், Moses, who was the son-in-law of Jethro, யெத்ரோவினுடைய மருமகனாகிய மோசே, who was feeding the flock behind the mountain Horeb. ஒரே பர்வதத்திற்கு அருகிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மோசே, To tell you honestly, he is a shepherd. உண்மையிலே சொல்ல வேண்டுமென்றால் மோசே ஒரு இடையன், ஒரு மேய்ப்பன், just going after the sheep. இங்கும் அங்குமா ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். God had shown a vision to him. கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், called him, அழைத்தார், spoke to him. அவனிடத்தில் பேசினார். God said, கர்த்தர் சொன்னார், I am come down.
நான் இறங்கி வந்தேன் to liberate my people of Israel from the land of Egypt, place of bondage, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனமாகிய இஸ்ரவேலை மீட்டெடுக்கும்படியாக நான் இறங்கி வந்தேன் and to give them the land of Jebusites and Hittites, Hivites and so on as their inheritance. ஏவியருடைய தேசம் எபூசியருடைய தேசம் என்ற பல ஜாதிகள் வசிக்கின்ற தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். Finally he said, இறுதியாய் சொன்னார், come, நீ வா, I will send you. நான் உன்னை அனுப்புவேன். Do you understand me? நான் சொல்வது புரிகிறது. What he was only a shepherd. மோசேயினுடைய அப்பொழுது இருந்த நிலைமை ஒரு இடையன், மேய்ப்பன். But God wanted him to be a leader. ஆனால் தேவனோ அவனை தலைவராய் மாற்ற விரும்பினார். Brethren, சகோதரரே, today you may be very insignificant in your sight and the sight of others. என்று உங்களுடைய பார்வையிலும் சரி மற்றவருடைய பார்வையிலும் சரி நீங்கள் மிக அற்பமான நிலையில் இருக்கலாம். But in the view of God, in the sight of God, it is not so. You should become a leader. ஆனால் தேவனுடைய பார்வையிலோ நீங்கள் அற்பமானவர் அல்ல, நீங்கள் தலைவராய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். The Lord wants to give you, bestow upon you His gifts. தேவன் தம்முடைய வரங்களை உங்களுக்கு தரும்படியாய் விரும்புகிறார். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. He wants to make you complete. உங்களை நிறைவாக்க சீர்படுத்த விரும்புகிறார். He wants to make you what you should become. நீங்கள் எப்படிப்பட்டவராய் மாற வேண்டுமோ அப்படிப்பட்டவராய் உங்களை மாற்ற விரும்புகிறார். Third one is மூன்றாவதாக establish you. ஸ்திரப்படுத்தி. Glory to God. தேவனுக்கு What's the மகிமை. meaning of establish you? Establish you. தேவன் உங்களை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். அதனுடைய பொருள் என்ன? That is to say, you should be strong and unshaken irrespective of the circumstance. நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும், அசையக்கூடியவர்களாய் அல்ல. சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீங்கள் ஸ்திரமாய் அசையாமல் உறுதியாய் இருக்க You வேண்டும். should be able to say, let come what may, I want to be established. நீங்கள் சொல்ல வேண்டும், என்ன வந்தாலும் சரி, நான் ஸ்திரமாய் இருப்பேன். Jesus said to Peter, பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், after you are converted, establish your brethren. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து. He himself was shaky. பேதுரு நிலையை பாருங்க, பேதுருவே தடுமாறி தள்ளாடி கொண்டிருக்கிறார். And after you are converted, real conversion has not taken place in him yet. ஆனால் பேதுருவை பார்த்து இயேசு சொல்கிறார், நீ குணப்பட்ட பின்பு. அப்படி என்றால் அதுவரையிலும் சரியான விதத்திலே பேதுரு குணப்படவில்லை, மாற்றமடையவில்லை. Only when the Holy Ghost takes full control over you, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாய் ஆளுகை செய்யும் பொழுது, only after the day of Pentecost in his life, பெந்தெகோஸ்தே அனுபவத்திற்கு பிறகுதான் பேதுருவால் இதை செய்ய he முடியும். was established. பேதுரு அப்பொழுதுதான் ஸ்திரமடைந்தார். Then only he could establish others also. அதன் பிறகுதான் மற்றவர்களை அவரால் ஸ்திரப்படுத்த முடிந்தது. Lots of meaning are found in the small term establish. ஸ்திரப்படுத்தி என்ற சின்ன வார்த்தை எத்தனை கருப்பொருள் நிறைந்தது. Romans chapter 1 verse 10, if you read, ரோமர் 1:10 நீங்கள் பார்க்கலாம். I will give you, Paul says, I want to speak to you on the gifts that you may be established, he says. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஸ்திரப்படுத்துவதற்காக ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி Lord is willing to give you gifts. ஆண்டவர் உங்களுக்கு வரங்களை கொடுக்க விரும்புகிறார். Maybe that God has brought you today in this meeting to give you gifts. இந்த கூட்டத்திலே தேவன் உங்களை அழைத்து உங்களை வரங்களினால் நிரப்பும்படியாக கொண்டு வந்திருக்கலாம். You like it? அதை விரும்புகிறீர்களா? How many of you like it? எத்தனை பேர் வரங்கள் வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? The gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வரங்கள் What for? எதற்காக? To be established. ஸ்திரப்படும்படியாக. Glory to God. தேவனுக்கு You மகிமை. can be established by good works also. Good works. That is to say, the ministries God gives you. நற்கிரியைகள் மூலமாகவும் நீங்கள் ஸ்திரம் அடைய முடியும். அது எதை காட்டுகிறது? கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஊழியங்கள். 2 Thessalonians chapter 2 verse 17, if you read. 2 தெசலோனிக்கேயர் 2:17. 2 Thessalonians 2:17. 2 தெசலோனிக்கேயர் Be 2:17. established by the good works, it is said. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. We are called to do good works. நற்கிரியைகளை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Lord Jesus Christ also was filled with the baptism of the Holy Ghost, doing good works.
ஆண்டவராகிய இயேசுவை பாருங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைந்து அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். When you do the good works, you are established, remember. நீங்கள் நற்கிரியைகளை செய்யும் பொழுது நீங்கள் ஸ்திரம் அடைகிறீர்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். You should be established in faith also. நீங்கள் விசுவாசத்திலும் ஸ்திரப்பட வேண்டும். Acts of the Apostles 16 chapter 5th verse, if you will read, அப்போஸ்தலர் 16:5 நீங்கள் படிப்பீர்கள் என்றால் is about the church as written. அங்கே சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. The churches were established. அங்கே சபைகள் ஸ்திரப்பட்டன. Glory to God. That is to say, the believers, not the churches, believers were established. அதனால் சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு பெருகின. அது சபை என்று சொல்லும் பொழுது அமைப்பே அல்ல, அந்த விசுவாசிகள் ஸ்திரப்பட்டார்கள். This was because of the tribulation everywhere. எல்லா இடங்களிலும் உபத்திரவங்கள் இருந்த வேளையிலே அவர்கள் ஸ்திரமடைந்தார்கள். Church of God, தேவ சபையே, we are facing, persecution around. நம்மை சுற்றிலும் உபத்திரவங்கள் நிறைந்திருக்கின்றன. But in such a circumstance, your root should go only deep and deeper and not shaky. உபத்திரவங்களின் மத்தியிலே ஆணி வேரை போல உங்கள் விசுவாசம் ஆழமாய் செல்ல வேண்டும். ஒருபொழுதும் நீங்கள் சரிந்து சாய்ந்து விழுந்து விடக்கூடாது. Apostle Paul is an illustration for us here. இதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு முன் உதாரணம். When he came to the place called Caesarea, செசரியா என்ற பட்டணத்திற்கு வந்த பொழுது one of the prophets by name Agabus, அகபு என்கின்ற தீர்க்கதரிசனம் he சொன்னார். took the girdle of Paul and said, அவர் பவுலினுடைய கச்சையை பெல்ட்டை எடுத்துக்கொண்டார். God says this, the man to whom the girdle belongs to shall be bound and given to the Gentiles in Jerusalem. இந்த கச்சை யாருக்கு சொந்தமோ அந்த மனிதனை எருசலேமிலே யூதர்கள் கட்டி சிறைச்சாலையிலே ஒப்புக் கொடுப்பார்கள். And all the people said, don't go to Jerusalem. அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட மற்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள், பவுலே தயவு செய்து எருசலேமுக்கு போக வேண்டாம். The prophecy is true. தீர்க்க தரிசனம் உண்மைதான். All the people just forbade him to go over there. அங்கிருந்தவர்கள் எல்லாம் தயவு செய்து போக வேண்டாம் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். Paul said, பவுல் சொன்னார், why are you weeping and breaking my head? நீங்கள் அழுது என் உள்ளத்தை கரைய பண்ணுகிறது என்ன? Weeping and breaking our heart. நீங்கள் அழுது ஏன் என் உள்ளத்தை உடைக்கிறீர்கள்? Paul said, I am not only worried for being bound, but I am ready to give my life to Jesus. நான் கட்டப்படும்படியாக மட்டுமல்ல, என் ஜீவனை இயேசுவுக்காக கொடுக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறேன். That's what we should do. அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். That's what I mean established. அதுதான் ஸ்திரமடைதல். Even today you may face such opposition in life. என்றும் கூட உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய எதிர்ப்புகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். From your family, உங்கள் சொந்த குடும்பத்திலிருந்து, from your neighbors, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களிருந்து, from your locality, உங்களுடைய வட்டாரத்தில் வாழ்பவர்களிடத்திலிருந்து, place you work also. நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும் கூட, But God says, கர்த்தர் சொல்கிறார், you should be established. Let come what may, let my root go deep and deeper. நீங்கள் சொல்ல வேண்டும், என்ன வந்தாலும் சரி நான் ஸ்திரமடைவேன், என்னுடைய விசுவாச வேர் ஆழமாய் செல்லும். This is a part of divine image. இது தெய்வீக சாயலிலே நாம் மாறும் பொழுது கடந்து செல்ல வேண்டிய கட்டாயமான பாதை. Note the next one. அடுத்த பகுதியை பாருங்கள். Strengthen. பலப்படுத்தி. Strengthen. We need strength also in the spiritual life. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். Both in the body and also in soul. சரீரத்திலும் பலம் இருக்க வேண்டும், ஆத்மாவிலும் பலம் இருக்க வேண்டும். Sometimes because we don't have sufficient strength in the body also, we go back. சில வேளைகளிலே நம்முடைய சரீரத்திலே தேவையான பலம் இல்லாதபடியினால் நாம் செயல்பட முடியாமல் சோர்ந்து விடுகிறோம். And so we need to be strengthened. ஆகவே நாம் பலம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். And sometimes when you don't have strength in the soul, we backslide. சில வேளைகளிலே ஆத்மாவில் பலம் இல்லாதபடியினால் நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போகின்றோம். Paul's experience, பவுலுடைய அனுபவங்கள். 2 Timothy chapter 4 verse 17 I read to you. 2 தீமோத்தேயு 4:17. 2 Timothy chapter 4 verse 17. 2 தீமோத்தேயு 4:17. Notwithstanding the Lord stood with me and strengthened me. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று
என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். Glory to God. தேவனுக்கு மகிமை Even உண்டாவதாக. Paul needed that strength. பவுலுக்கும் அந்த பலம் தேவைப்பட்டது. He says, strengthened me. கர்த்தர் என்னை பலப்படுத்தினார் என்று எழுதுகிறார். Alexander the coppersmith did me much evil. The Lord reward him according to his works. அந்த தட்டானாகிய 14வது வசனம், கண்ணானாகிய அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான். And then also you find all men forsook me. எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள். See the sorrowful state. எவ்வளவு துக்கம் பாருங்கள். The man stood against him and also all people forsook him. அந்த மனிதன் ஒருவன் பவுலுக்கு விரோதமாய் நிற்கிறான். அநேக ஜனங்கள் எல்லாரும் கைவிட்டு போய்விட்டார்கள். Notwithstanding, the Lord stood with me and strengthened me. ஆகிலும் கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னை பலப்படுத்தினார். Yes, sometimes we are forsaken by all. சில வேளைகளிலே எல்லாராலும் நாம் The கைவிடப்படுகிறோம். so-called friends also forsake us. நண்பர்களும் கூட கைவிட்டு விடுகிறார்கள். Those whom we trusted forsake us. யாரை நம்பினோமோ அவர்கள் கைகழுவுகிறார்கள். Some of the people in the group itself arise against us. நம்மோடு நெருங்கி நம்முடைய குழு என்று நினைத்தவர்கள் கூட எதிரிகளாய் மாறுகிறார்கள். But we are glad because the Lord stood with me and strengthened me. மகிழ்ச்சியான காரியம் என்னவென்றால் அந்த வேளையிலும் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறவராய் இருக்கிறார். God is one who stands by your side and strengthens you. கர்த்தர் உங்கள் பக்கத்திலே நின்று உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். God told Gideon on that day, அன்றொரு நாள் கிதியோனை பார்த்து, go with the strength you have. நீ உனக்கு இருக்கிற பலனோடு புறப்பட்டு போ. You have to fight against those Midianites. நீ மீதியானரோடு யுத்தம் செய்ய வேண்டும். Don't worry that you are weak. Don't think so. நீ பலவீனன் என்று எண்ணாதே. Go with the strength that you have got now. உனக்கு இப்பொழுது இருக்கிற பலத்தோடு நீ புறப்பட்டு போ. All glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Note again the last one. கடைசியாக ஒரு பகுதி கவனியுங்கள். Settle you. நிலை நிறுத்துவாராக. Every word is different from one another. ஒவ்வொரு வார்த்தையும் விசேஷித்த கருத்துக்களை கொண்டது. What is the meaning of settling you? நிலை நிறுத்துவார், அதனுடைய பொருள் என்ன? I thought, what is this settling? நான் நினைத்தேன் நிலை நிறுத்துவார், செட்டில் பண்ணுவார் என்றால் என்ன? The right illustration I can give you is this. நான் கொடுக்கக்கூடிய சரியான உதாரணம் இதுதான். Some parents used to talk to me. சில பெற்றோர்கள் என்னிடத்தில் பேசுவார்கள், Pastor, I'm only worried about this daughter. என் கவலை எல்லாம் என் மக மேல தான் பாஸ்டர். What's the matter? என்னம்மா, என்ன விஷயம்? இந்த பெண்ணை எப்படியாவது செட்டில் பண்ணிட்டேன்னா எனக்கு போதும். That's what they say. Somehow if I settle my daughter, that's all sufficient. I want somehow this girl to be settled in life. எப்படியாயிலும் என் மகளை வாழ்க்கையில செட்டில் பண்ணிடணும் பாஸ்டர். That is to say, the future is safe. அது எதை காட்டுகிறது? எதிர்காலம் நல்ல நிலையிலே பாதுகாப்பாய் Some அமைக்கப்படும். parents speak about their sons also relating to their jobs. சில பெற்றோர் தன்னுடைய மகன்களை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய வேலைகளை குறித்து பேசுவார்கள். I want to somehow settle him in life that he should get a job. ஒரு நல்ல வேலை கிடைத்து செட்டில் ஆயிட்டானா போதும் பாஸ்டர். This is to say that his future is safe, stand before safe. அது எதை காட்டுகிறது? எதிர்காலம் நல்ல பாதுகாப்பான நிலையில் அமைய வேண்டும். Our future standing before God is important. நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறோம், அது மிக மிக முக்கியம். Lord Jesus said, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், watch ye therefore and pray ye always, ஆகவே நீங்கள் விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், that you may stand worthy when he comes. அவர் வரும் பொழுது அவருக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரராக இருக்கும்படிக்கு. நிற்க பாத்திரராக இருக்கும்படி. நிற்க பாத்திரராக இருக்கும்படி. That is what settling. அதுதான் செட்டில் பண்ணுவது. The meaning of settling is to make us proper standing, right standing when Jesus comes. இயேசு வரும் பொழுது அவருக்கு முன்பாக சரியான நிலைமையில் நிற்க வேண்டும், அதுதான் முக்கியம். That is not through our miracles that we do. அது நாம் செய்கிற அற்புதங்களின் மூலமாய் நடப்பதல்ல. That's only through prayer. அது ஜெபத்தின் மூலமாக மட்டுமே. As you pray and pray and pray always, you are worthy to stand before him. You are settled. நீங்கள் ஜெபித்து ஜெபித்து
நீங்கள் ஜெபித்து ஆயத்தமாகும் பொழுது அவருக்கு முன்பாய் நிற்க நீங்கள் பாத்திரராகிறீர்கள். You need to also have faith in heart. அதற்கு உங்கள் உள்ளத்திலே விசுவாசமும் இருக்க வேண்டும். The typical illustration could be ஒரு சரியான முன் உதாரணம், when the king of Babylon chose some young men from the royal sea. பிரபுக்களுடைய வம்சத்திலே பிறந்த சில இளைஞர்களை பாபிலோனின் ராஜா தனக்கு முன்பாக நிற்க தெரிந்து கொண்ட பொழுது, From among the children of Israel, I mean, இஸ்ரவேலர்கள் மத்தியிலிருந்து சில வாலிபர்களை அவன் தெரிந்தெடுத்தார். such people who are wise, capable and so on. யார் யாரெல்லாம் ஞானிகளாய் திறமை நிறைந்தவர்களாய் இருந்தார்களோ அவர்களை தனக்கு முன்பாய் நிற்கும்படியாய் அவன் தெரிந்தெடுத்த பொழுது, And out of them were 4 Hebrew men. அவர்களில் 4 பேர் எபிரேயர். We know those people. அந்த 4 பேரை நீங்கள் அறிவீர்கள். And when the man who is in charge of preparing them gave them the meat of the king. அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்த மனிதன் அவர்களுக்கு உணவை கொடுத்த பொழுது, ராஜபோஜனத்தை கொடுத்த பொழுது, they refused. இந்த 4 எபிரேய புருஷர்களும் வேண்டாம் என்றார்கள். They said, give us some pulse, something that's enough for us. அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு சில சைவ உணவுகளை கொடுத்தால் போதும் என்றார்கள். பருப்பு வகைகள். Give them vegetarian food. That's enough for us. அது போதும் என்றார்கள். Then the leader said, அப்பொழுது அந்த பொறுப்பாய் இருந்த மனிதன் சொன்னான், my king would take me to task if you look weak when you stand before him. நீங்கள் பருப்பு வகைகளை உண்டு முக சோர்வோடு களையிழந்து ராஜாவுக்கு முன்பாய் நிற்பதை ராஜா பார்ப்பார் என்றால் அவர் என்னை தண்டித்து விடுவார். Immediately they said, உடனடியாக இந்த எபிரேயர்கள் 4 பேரும் சொன்னார்கள், give us 10 days this meat which we asked and just test us before them. 10 நாள் வரைக்கும் பருப்பு முதலான மரக்கறிகளை எங்களுக்கு தந்து பாரும், அதன் பிறகு எங்களுடைய முகத்தை சோதித்து பார்த்தருளும். Just test us along with the other young men. மற்ற வாலிபர்களோடு எங்களை நிற்க வைத்து சோதித்து பாரும். It was a challenge that those 4 men said to the man. அந்த 4 பேரும் அந்த நிர்வாகிகளிடத்திலே சவாலாய் சொன்னார்கள். It was the word of their faith. அது அவர்களுடைய விசுவாச வார்த்தை. After 10 days, 10 நாட்கள் கழிந்தன. when they stood before all other young men, எல்லா வாலிபர்களோடு இந்த 4 எபிரேயரும் நின்றார்கள். they looked fairer and fatter. அவர்களை பார்த்தால் மற்றவருடைய முகத்தை காட்டிலும் அது மிக பிரகாசமாகவும் மற்றவருடைய செழிப்பாய் இருந்தது. They were able to stand before the king more beautifully, strongly than others. அவர்களுடைய முகம் களை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டியும் பலம் உள்ளதாகவும் இருந்தது. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. So that which make you stand at the end is to being settled in your life. இறுதியிலே உங்களை நிற்க வைக்கக்கூடியது எதுவோ அதுதான் நிலை நிறுத்துவது. We are going to stand before the mighty King. நாம் மிகப்பெரிய மகத்துவமான ராஜாவின் முன்பாக நிற்க போகிறோம். We need also faith along with the spirit of prayer. ஜெப ஆவியும் நமக்கு தேவை, அதே வேளையிலே நமக்குள் விசுவாசமும் தேவை. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Both prayer and faith settle your future standing before Jesus when he comes. ஜெபமும் விசுவாசமும் இயேசுவுக்கு முன்பதாக நீங்கள் நிற்கும்படியாய் உங்களை நிலை நிறுத்தும். Hallelujah. Hallelujah. The last thing I say, கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். when you read verse 10 of 1 Peter 5, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, you find God of all grace who hath called us unto his glory make you, that is to say the work of making perfection, bringing us into perfection is God of all grace. சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை காட்டுகிறது. இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? சகல கிருபையையும் தந்து பூரணாக்குறவர். It is not by your effort or decision that you become perfect. உங்களுடைய தீர்மானத்தினாலும் சொந்த முயற்சியினாலும் நீங்கள் பூரணமாக போகிறதில்லை. It is the God of all grace entering into your life and doing his work. சகல கிருபையும் பொருந்திய தேவன் உங்கள் வாழ்க்கையில் பிரவேசித்து அவரே காரியங்களை செய்கின்றார். He doesn't have only one
kind of grace, but different kinds of grace. அவரிடத்தில் இருப்பது ஒரு விதமான கிருபை என்றல்ல, பலவிதமான கிருபைகள், சகல கிருபை என்று That சொல்லப்பட்டது. is why I told you different kinds of inspiration. ஆகவேதான் வித்தியாசப்படுமான உற்சாகமூட்டும் தன்மை என்று சொன்னேன். The dictionary meaning of the word inspiration is this. ஆங்கில அகராதியிலே இன்ஸ்பிரேஷன் என்பதற்கு இப்படியாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. Influence of superior power. Influence of superior power. ஒரு மேலான சக்தி நம்மை நமக்குள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது, செல்வாக்கை உண்டு பண்ணுகிறது. In practical ministries, we sometimes say to one another, oh, it's an inspiring message. நடைமுறை வேளையிலே நாம் ஒருவரை பார்த்து சொல்லும்போது அந்த செய்தி ஒரு உற்சாகமூட்டும் செய்தி, நல்ல inspiring message. ரொம்ப இன்ஸ்பைரிங் செய்தியாக இருந்தது. The word inspiring actually means ஆங்கிலத்தில் இன்ஸ்பைரிங் என்று சொல்லக்கூடிய is வார்த்தை the influence of the power, the superior power in our life. ஒரு மேலான சக்தி நமக்குள் ஏற்படுத்துகின்ற ஒரு தாக்கம், விளைவு. Who will give that? அதை யார் தருவார்? Man cannot give. மனிதன் தர முடியாது. God of all grace shall give you an influence superior into your life. சகல கிருபையையும் கொண்டிருக்கிற தேவன் தாமே தம்முடைய உயர்ந்த சக்தியினால் உங்களுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நல் விளைவை உண்டு பண்ணுவார். He gives you grace to the exact time you need. எந்த வேளையில் உங்களுக்கு கிருபை தேவையோ சரியாய் அந்த வேளையிலே தருவார். Paul says at one place, the grace which is with me. The grace which is with me. என்னோடு கூட இருக்கிற தேவ கிருபை. I have labored more than they are. அவர்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் நான் It's பிரயாசம். not because I am more talented, ஆயிலும் நான் அல்ல, but the grace which is with me. என்னோடு கூட இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. My grace is sufficient for you, Jesus said. இயேசு சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். He giveth more grace, Bible says. வேத வசனம் சொல்கிறது, அவர் மிகுந்த கிருபை தருகிறவர். Hallelujah. ஹல்லேலூயா. God doesn't have only little, but He giveth more grace. தேவனிடத்தில் ஏதோ கொஞ்சம் கிருபை தான் இருக்கிறது என்று நினைத்து விட வேண்டாம், மிகுந்த கிருபை உடையவர் அவர். One important verse attracted me. ஒரு முக்கிய வசனம் என் கவனத்தை ஈர்த்தது. If you will turn to this is to encourage you. உங்களை உற்சாகப்படுத்தும்படி அந்த First வசனம் Peter chapter 1, 1 பேதுரு முதலாம் அதிகாரம் verse 13. 13வது வசனம். தமிழ் வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, உங்களுக்கு தைரியத்துக்காக சொல்லுகிறேன். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல். கவனிங்க, ஒரு கிருபை இருக்குது. There is a special grace. இந்த கிருபையினுடைய பேரை பாருங்க. What is the name of this particular grace? திரும்பி வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபை. Grace that is to be brought unto you at the revelation of Jesus Christ. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபை. Many of the believers are always fearing. அநேக விசுவாசிகளுக்குள்ளே ஒரு பயம். You go and speak to believers. விசுவாசிகளிடத்தில் பேசுங்கள். இயேசு வரும்போது என்னை எடுத்து பாரா தெரியலையே. I don't know whether I'll be raptured when Jesus comes. அவர் போயிடுவாரு. He will go. இந்த சிஸ்டர் போயிடுவாங்க. This sister also may fly. அந்த பாஸ்டர் போயிடுவாரு. The pastor may go. நான் போயிடுவேனான்னு Will தெரியலையே. I go? I'm not sure. Listen, கவனியுங்கள். I am encouraging you. I want to encourage you. At the time of Jesus coming down, இயேசு வெளிப்படுகின்ற அந்த வேளையிலே there is a grace also coming along with him. அவரோடு கூட ஒரு விசேஷித்த கிருபையும் கூடவே வருகிறது. That grace will take you up. அந்த கிருபை உங்களை எடுத்துச் செல்லும். Hallelujah. Hallelujah. Don't try to fly like this, oh, whether I can fly and try to fly that. இப்பவே கொஞ்சம் பறந்து பார்த்தா கடைசியா பறக்கிறதுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நீங்கள் இப்பொழுது பறக்க வேண்டாம். Some people try to have some wings also, whether I can fly, I don't know.
நான் பறந்து போக முடியுமா தெரியலையே, இப்பவே கொஞ்சம் பறந்து பழகலாம். You will never fly, I will never fly. எவ்வளவு முயற்சி செய்தாலும் நீங்களும் பறக்க போவதில்லை, நானும் நம்முடைய முயற்சியினால் பறக்க போவதில்லை. We don't have automatic machines like the machines in the aircraft. ஒரு ஆகாய விமானத்தில் இருப்பது போன்ற இயந்திரங்கள் நமக்குள் இல்லை. We cannot fly. நாம் பறக்க முடியாது. That which make you fly is the grace that shall be revealed at the time Jesus comes. உங்களை பறக்க வைக்க போவது எது? இயேசு வெளிப்படும் பொழுது அவரோடு வருகின்ற கிருபை அதை செய்யும். This I say to encourage you. உங்களை தைரியப்படுத்தும்படியா இதை சொல்றேன். This I say not that you should take undue advantage. எப்படியோ பறந்துருவோம், இஷ்டம் போல வாழலாம் என்று நீங்கள் நினைக்க கூடாது. Oh, let come what may, I can live as I desire. That's the grace that shall come soon. Transform me. எப்படினாலும் வாழலாங்க, எப்படினாலும் அவர் வரப்ப கூட சும்மா வருவாரு, கிருபையோட வருவாரு, பறந்துடலாம். Pastor said that's a grace at the time when he comes. Come on, let me live any way I like. இயேசு வரும்பொழுது அவர் கூடவே ஒரு கிருபை வரும் என்று பாஸ்டர் சொன்னார்கள். ஆகவே நம்ம இஷ்டம் போல வாழலாம், வரும்பொழுது பறக்கலாம். Not so. இல்லை, அப்படி அல்ல. All these verse is applicable. இந்த ஒவ்வொரு வசனமும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். சீர்படுத்தி, He'll make you perfect. பலப்படுத்தி, He'll make you established. பலப்படுத்தி, He will strengthen you. நிலைநிறுத்தி, He will also establish. என்னவா இருக்கணுமோ அதுபோல் உன்னை மாற்றி, He will make you to a level where you ought to be. அதற்கு அந்த சகல விதமான கிருபை பொருந்திய இயேசு உங்களுக்கு வருகிறார். In order to accomplish all these things in your life, Jesus comes with the grace. Hallelujah. Hallelujah. What must you say now? இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Only one prayer I am going to teach you. ஒரே ஒரு ஜெபத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அந்த கிருபையினால என்ன சந்தியம்? Lord, meet me with that grace. சங்கீதம் 59 Psalm 59:10. முதல் வாக்கியம் மாத்திரம் வாசித்தா போதும், முழுசு வாசிக்க வேண்டாம். Psalm 59:10, Tamil beautiful, not in English. சங்கீதம் 59:10. முதல், என் தேவன் தம்முடைய கிருபையினால் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். அதான் எனக்கு உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட். அதான் பிரேயர் பாயிண்ட். This is a prayer point today. திரும்பி வாசிங்க. என் தேவன் தம்முடைய அந்த தேவன் யார்? Who is this God? சகல விதமான கிருபையும் பொருந்திய God of all grace. தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். நம்புறீங்களா? Do you believe that? இன்னைக்கு அதை சந்திக்கணும் வரணும். And today he has to meet us. தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். Oh God, please visit me with your grace. In this Deepavali day, on this Deepavali day, while the fellows do some crackers, மற்றவர்களெல்லாம் வெடிவெடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, converting money into smoke, பணத்தை கரியாய் புகையாய் மாற்றிக் கொண்டிருக்கிற வேளையில், convert the smoke into spiritual life. நாம் புகையின் மத்தியிலே ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர கட்டுவோம். God is going to bless us. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். Only one sentence of prayer. ஒரே ஒரு சொற்றொடரை சொல்லி ஜெபிக்கிறோம். Visit me Lord with thy grace. உம்முடைய கிருபையோடு என்னை சந்தியும் தேவனே. Your right hand. வலது கரத்தை உயர்த்துங்கள். Look to God. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். Say this one sentence. இந்த ஒரு சொற்றொடரை சொல்லுங்கள். Visit me Lord with thy grace. உம்முடைய கிருபையோடு என்னை சந்தியும் தேவனே. எல்லாரும் சொல்லுவோம். Let's all say, இயேசுவே, இயேசுவே, உம்முடைய கிருபையினால் என்னை சந்தியும். உம் கிருபையினால் என்னை சந்தியும். உம்முடைய கிருபையினால் என்னை சந்தியும். உம் கிருபையினால் என்னை சந்தியும். 11ஆம் தேதி நவம்பர் மாதம், இந்த 11ஆம் தேதி நவம்பர் மாதம், உம்முடைய கிருபையினால் என்னை சந்தியும். உம்முடைய கிருபையினால் என்னை சந்தியும். சகல விதமான கிருபையின் தேவனே. ஓ God of all grace. ஓ மகிமைக்கு அழைத்த தேவனே. ஓ God who has called us to this glory. என்னை நீர் சீர்படுத்தும். Lord, set right my life and make it என்னை perfect. நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி ஆக்கும். Lord, make me to be the person that you want me to என்னை become. சிறப்படுத்துவீராக. Lord, establish me. என்னை பலப்படுத்துவீராக. Lord, strengthen me. என்னை நிலைநிறுத்துவீராக. Lord, settle me. ஹல்லேலூயா. Hallelujah. உம்முடைய கிருபை எனக்கு போதும். Lord, your grace is all சகல sufficient. விதமான கிருபையும் பொருந்திய தேவனே. Oh God of all grace. இந்த மதியான வேளையிலே At this noon time, கிருபையினால் என்னை சந்தியும். Lord, visit me with your grace. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். Oh, the Lord is listening to your prayer. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் அளிப்பார். The Lord will surely answer the prayer.
வருகிற வேளையிலே when he comes, அவரோட ஒரு கிருபையும் a வருகிறது. special grace is coming along with அவர் him. மாத்திரமல்ல, He is not going to come அவர் alone. நம்மை கொண்டு போவதற்குள்ள கிருபையோடு வருகிறார். He will come with a special grace that will take us to be with him. வெளிப்படும் போது உள்ள ஒரு கிருபை அது. That's a grace that will come along with him when he is அதை revealed. பெற்றுக்கொள்வோம். We will receive the grace. நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள Surely போகிறோம். we will receive it. அதற்கு வழி என்ன? What is the way for that? இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்ல வேண்டும். Now we need to tell the Lord, நம்முடைய கிருபையினால சந்தியும். Lord, come and visit me with your grace. 11ஆம் தேதி ஜெபத்தினுடைய கடைசி ஒரு குறிப்பு இதுதான். This is the final point of this prayer day. என்னை நம்முடைய கிருபையால் சந்தியும். Lord, visit me with your grace. என்னை நம்முடைய கிருபையால் சந்தியும். Lord, visit me with your அது grace. போதும். That's enough, O God. என்னை மாற்றுகிற கிருபை, That's a grace that will transform me. அதிகமாக அளிக்கிற கிருபை, And that is the grace that makes me to be a part. என்னோடு கூட இருக்கிற கிருபை, The grace that will be with me all என்னை the time. பலப்படுத்துகிற கிருபை, That's a grace that will என்னை strengthen me. பரிசுத்தமாக்குற கிருபை, The grace that will make me holy. கிருபையினால சந்தியுமான Lord, visit me with your சில grace. நிமிஷங்கள் ஜெபம் பண்ணுவோம். Let's all pray now. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் Let's பண்ணுவோம். raise our voice and pray to God. கிருபையினால் என்னை சந்தியும். Oh Lord, visit me with your இந்த grace. இடத்தை விட்டு நான் போவதற்கு முன்னதாக Lord, before I leave this அந்த place, கிருபையினால் சந்திக்கப்பட்டு போக வேண்டும். Lord, I should be visited, but அதற்காகத்தான் இந்த 11ஆம் தேதி ஜெபம். that's why we have this 11th prayer. கிருபையினால் சந்திக்கப்பட்டு போகணும். Lord, we should have a visitation with the grace. கூட்டம் கூடினோம் என்று அல்ல, Not just for a simple கர்த்தர் gathering. என்னை இந்த கிருபையினால சந்தித்தார். Lord, we should say the Lord met us with His என்னை grace. மாற்றினார், அந்த கிருபையினால மாற்றினார். Oh, He changed me by His என்னை grace. ஸ்திரப்படுத்தினார். He settled me and என்னை established me. என்னை சீர்படுத்தினார். He perfected என்னை me. நிலைநிறுத்தினார். He settled me. Hallelujah, hallelujah. Jesus, Jesus, Jesus. கிருபை, 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 கிருபை. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபையோடு என்னை சந்தியும் சுவாமி. எங்களை சந்தியும் ஆண்டவரே. எங்களை அத்தனை பேரையும் சந்தியும் ஆண்டவரே. என் தேவனே, உம்முடைய கிருபையோடு எங்களை சந்திப்பீராக. சந்தியும், சந்தியும், சந்தியும் ஆண்டவரே. என்ன கிருபை எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு தேவை என்று அறிவீர் ஆண்டவரே. எனக்கு தேவையான கிருபை எனக்கு தந்தரலும் சுவாமி. ஹல்லேலூயா. எங்களுக்கு தந்தரலும் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Praise you, ஸ்தோத்திரம், Jesus. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. நன்றியால் பாடிடுவோம் என்ற அந்த பாட்டில் கடைசி சரணம் பல்லவி பாடி சரணத்தை நன்றியால் பாடி அழைத்தனரே சியோனி பாடுங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை